இங்க நம்ம கேஸுக்கு ஆப்போசிட்டா யார் ஆஜராகிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இந்த காம்பவுண்ட்குள்ள வந்துட்டாலே நம்மள நிறைய அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது, ஏன்னா சட்டன்றது பெண்களுக்கு மட்டும் தான் அதிகமா சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஒய்ஃப் வக்கீலோட வராங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ கூட இருக்க வக்கீலும் இவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகிருக்கும். சோ இதை பார்த்ததுமே 2 பேருக்குமே ஈகோ ப்ராப்ளம் எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தென் வீட்டுக்கு போனதுமே அவங்க 2 பேருக்கு எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு ஈகோ ப்ராப்ளத்தால சண்டை வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடறாங்க. பட் இவங்க குழந்தை இவர் பார்த்துடவே கூடாதுன்னு இவங்க அத்தையோட வீட்டுல குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ குழந்தை கிடைச்சதுல ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுவோம். அதான் இவரே நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கோர்ட்லயும் கேஸ் நடக்க போது நாங்க மியூச்சுவலா பிரிய போறோம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன டைவர்ஸ் தர முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் இவங்க அவங்க அடிச்சதுல என்னோட கிளைண்ட்டுக்கு அப்பாட்டே அடிச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுமே நீ அடிச்சேன்னு கேக்குறாங்க. ஆனா இவன் எதுவுமே அடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இதுக்காக ஒரு ப்ரூஃப் வேணும், அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்படியே ஹீரோக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்கப்பா பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் டெஸ்ட் எடுத்துட்டு வரான். ஆனா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. விசாரிச்சு